இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, நாம் அனைவரும் தவக்காலத்தை திருநூற்று புதனன்று துவங்கி இருக்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கத்தையும் கனிவையும் பெற்று அதற்கு நல்ல முறையில் தயாரித்து ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பை கொண்டாடுவதற்காக நம்மையே ஆயத்தப்படுத்தும் காலம்தான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஞாயிற்றுக்கிழமைகள் உள்ள வாசகங்கள் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க, இன்னும் நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்த சிந்தனைகள் பல கொடுக்கப்பட்டுள்ளன. அப்படியாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் இயேசு சோதித்ததை நாம் தியானித்து நம் வாழ்க்கையை சோதனைக்கு உட்படாமல் வாழ ஆண்டவருடைய அருளை வேண்டி இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஜெபிக்க ஒரு சிந்தனையை உங்களோடு வழங்க ஆசைப்படுகின்றேன். இறை மனித உறவை புதுப்பிக்கும் காலம், சுயநலத்தால், ஆணவத்தால், அதிகாரத்தால் தேங்கிய குட்டை போன்ற வாழ்வை ஓடும் நீரோடையாக மாற்றும் காலம் இந்த தவக்காலம். 40 ஆண்டுகள் இஸ்ராயேல் மக்கள் பாலைவன சோதனைகளை கடந்து சுதந்திர பூமியில் கால் பதித்தார்கள். இயேசு 40 நாட்களில் தனக்கு வந்த சோதனைகளை வென்று சாதனை படைத்தார். விவிலியத்தில் 40 என்பது புனிதமான எண்ணாகும். நோவாவின் காலத்தில் 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. இஸ்ராயேல் மக்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் பயணம் செய்தார்கள். மோசே 40 நாட்கள் சீனாய் மலையில் தங்கி இருந்தார். எலியா 40 நாட்கள் உண்ணாமல் பயணம் செய்தார். இயேசுவின் பாலைவன வாழ்வும் 40 நாட்களே. தவக்கால 40 நாட்களும் நம்மையே சுய ஆய்வு செய்து சோதனைகளை வென்று இறைவனின் அருளை பெறும் காலம்தான் இந்த தவக்காலம். இக்காலம் நம்மையே புதுப்பிக்க, புது மனிதனாக மாற்ற அழைப்பு விடுக்கின்றது. புனித பவுல் அடிகளார் இப்படித்தான் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இதுவே தகுந்த காலம் என்று கூறுகிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அனுபவங்கள் பல உள்ளன. அவற்றில் நாம் பார்க்கின்றோம். சாலையில் செல்லும் பொழுது நில், கவனி, செல் என்ற எச்சரிக்கை ஆன்மீக வாழ்விலும் தவக்கால தொடக்கத்திற்கும் பொருத்தமாக அமைகின்றது. இயேசுவுக்கு 3 சோதனைகள் வந்தன. 1, உணவை குறுக்கு வழியில் பெற சோதனை. 2, அதிசயங்களை பார்க்க சோதனை. 3, அடிமை சுகம் காண சோதனை. இயேசு சோதிக்கப்பட்டார், ஆனால் வீழ்ச்சி அடையவில்லை. இயேசு பாலைவன சோதனையை வென்ற பிறகு தூய ஆவியின் துணையோடு போதிக்கும் பணியை, குணப்படுத்தும் பணியை, வழிநடத்தும் பணியை, அநீதியை எதிர்த்து போராடும் பணியை தொடர்வதற்காக கலிலேயாவில் காலடி பதித்தார். விவிலியத்தில் நாம் இன்னும் புரட்டி பார்த்தோம் என்றால், எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2:18 இவ்வாறு கூறுகிறது: அவர் தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதால் சோதிக்கப்படுவோருக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஒவ்வொருவரும் சோதனைக்கு உள்ளாகும் பொழுது ஆண்டவர் இயேசுவை உற்று பார்த்து அவர் வென்றதால் நாமும் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையை பெற இன்றைய நாளில் வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. மேலும் யோவான் நற்செய்தி அதிகாரம் 16:33 உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன், அதனால் உங்களாலும் வெற்றி பெற முடியும் என்று இயேசு இன்று நமக்கு ஊக்கமூட்டுகின்றார். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நொடி பொழுதுமே நாம் சோதனைக்கு உட்படுகின்றோம். நாமே நம்மை சுற்றி வாழக்கூடியவர்கள் மத்தியில் சோதிக்கப்படுகின்றோம். இப்படியாக ஒரு சிறு கதை வழியாக நாம் சோதனைக்கு உட்படாமல் இருக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு வேடன் அவனுக்கு ஆசைப்பட்ட ஒரு பறவையை பிடித்து சாப்பிடுவதற்கு பல முயற்சிகள் செய்து தோற்று போகின்றான். இறுதியாக அந்த பறவையிடம் சென்று, பறவையே, உனக்கு தேவையான உணவை தினமும் நான் கொண்டு வந்து தருகிறேன், நீ ஏன் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறாய்? உணவிற்காக கஷ்டப்படுகின்றாய். நான் உனக்கு நீ இருக்கும் இடத்தில் வயிறு நிறைய உண்பதற்கு தேவையான உணவை கொண்டு வருகின்றேன் என்று சொல்லும் பொழுது பறவையும் சந்தோஷமாக அதனுடைய சூழ்ச்சியை உணராமல் சரி என்று ஒத்துக்கொள்கின்றது. ஆனால் வேடன் உணவை கொடுக்க வேண்டுமென்றால் நீ ஒன்று செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு வயிறார உணவு தந்த பிறகு ஒரு இறகை எனக்கு பரிசாக தர வேண்டும் என்று சொல்கின்றான். பறவை வரக்கூடிய ஆபத்தை உணராமல் சரி என்று ஒத்துக்கொண்டு அந்த பறவை மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் தன் உடம்பிலிருந்து ஒரு சிறகை
பீத்து கொடுக்கின்றது. இப்படியாக பறவை ஒவ்வொரு நாளும் உண்டு ஒரு இறகு என்று தொடங்கி பல நாட்கள் கழிந்து இறுதியாக தன்னுடைய உடம்பில் உள்ள இறுதி இறகையும் பீத்து வேடனிடம் கொடுக்கின்றது. எல்லா இறகுகளையும் சிறகுகளையும் இழந்த பறவையாக நிற்கும் பொழுது வேடன் எளிதாக அந்த பறவையை பிடித்து உணவு தயார் செய்து உண்டு விடுகின்றான். இந்த கதையில் வரக்கூடிய பல நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையோடு ஒத்துப்போகின்றன. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்ச்சிகளுக்கு அதனுடைய மாய தந்திரங்களை அறியாமல் உட்படுத்தி கொள்கின்றோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியவர்களை, தவக்காலம் இந்த சுய ஆய்வை நம் வாழ்க்கையில் மேற்கொள்ள அழைப்பு விடுக்கின்றது. ஒவ்வொருவருமே இந்த சோதனையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு சோதனையின் வெற்றி வீரராக அவருக்கு வந்த 3 சோதனைகளிலும் வெற்றி பெற்றார். இயேசுவின் 3 சோதனைகளும் நமக்கு சிறந்த பாடமாக அமைகிறது. பாவத்தை தவிர்க்கவும், மாய கவர்ச்சிகளில் மயங்காமல் இருக்கவும் இயேசு நமக்கு தொடர்ந்து வழி காட்டுகின்றார். சோதனையின் போது ஜெபம், தபம் இவைகளின் வழியாக இயேசு நமக்கு தொடர்ந்து மன வலிமையை தருகின்றார். இன்றைய சூழலில் நமக்கு இலக்கு தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி உறுதியாகும். சோதனை நேரத்தில் பேச வேண்டிய நேரத்தில் இயேசு உறுதியாக தெளிவாக பேசி வெற்றி வாகை சூடினார். அதே வேளையில் அமைதி காக்க வேண்டிய நேரத்தில் இயேசு அமைதி காத்தார். இதைத்தான் நாமும் இயேசுவிடம் சிறப்பாக கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டுள்ளோம். சோதனை நேரத்தில் நாமும் கடவுளோடு இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. இயேசு தனது பணி வாழ்வில் தெளிவாக செயல்பட்டார். பணம், பதவி, புகழ் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கும் சக்திகள் ஆகும். இவைகளை இயேசு தூய ஆவியாரின் துணையால் வென்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை நேரங்களில் நிதானமாக செயல்பட்டு ஆண்டவர் இயேசுவின் வல்லமையால் சாதனைகள் பல புரிய அவரிடம் வேண்டுவோம். உறுதியாக நம்மை அவர் வழிநடத்தி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுத் தருவார். ஆமேன்.